என்ன சுகி இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? வேகாத வெயிலே நானே அவிஞ்சு போயிருக்கிறேன். கரண்ட்டை வேற கட் பண்ணி விட்டாங்க. தயவு செய்து போயிடு. ஓகே, தேங்க்யூ. என்ன காற்று நல்லா வந்ததா? புதுசுனா போயிட்டேன், என்ன பண்ணுறது? சமைச்சிடலாமா? இன்னைக்கு நம்ம வந்து வெஜ் பிரிஞ்சு பார்ப்போம். ஏதோ பார்க்கலாமா? ஏதோ பண்ணா சரி. வெஜ் பிரிஞ்சுக்கு தேவையான பொருள் பார்க்குறோம். வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கு. ஸ்பைசஸ் வந்து பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், இந்த அன்னாச்சி பூ எடுத்துருக்கேன். அப்புறம் மீல் மேக்கர் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி மசாலா, சீரகத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் வந்து வீட்டில் அரைக்கல, ரெடிமேட் பேக்கெட் கடையில் இருக்கும். வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கர் காஞ்ச உடனே நெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் ஒரு அளவுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு தேவையான அளவு. வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறிகள், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். காயெலாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம். லைக் 2 வெங்காயம்னா 1 தக்காளி அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். 2:1 ரேஷியோவில் சேர்த்துக்கலாம். எனக்கு இதெல்லாம் பிஃபோர் மேரேஜ் எதுவுமே தெரியாது. ஆஃப்டர் மேரேஜ் யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிறது தான். இந்த டைமில் புதினா சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் இது ரெடிமேடாக கடையிலே பேக்கெட்டில் விற்கிறது. அதை நம்ம வாங்கி 1 hour பிஃபோர் நார்மல் வாட்டரில் ஊற வச்சுக்கலாம். கொஞ்சம் சாஃப்டாக ஓரளவுக்கு காயெலாம் வெந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். நாங்கள் வெறும் மிளகாத்தூளை சேர்க்க மாட்டோம், ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிடுறது அது கொஞ்சம் ஹெல்த்தி இல்லைன்ட்டு. நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1-1.5 ஸ்பூன் எடுத்துக்கலாம். காயெலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம வச்சுருக்க பிரியாணி அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி போட்டாச்சு, தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி அந்த ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிருக்கோம். 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி அந்த ரேஷியோவில் ஊற்றினா அடியும் பிடிக்காது, குழையவும் குழையாது, கரெக்டாக இருக்கும். பிரிஞ்சு நல்லா கொதிக்குது. இந்த டைமில் வந்து இதில் வந்து புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் பிழிஞ்சிருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் தம் கூட பண்ணுவாங்க, ஆனால் தம் பண்ணால் வேலை இழுக்கும். விசில் போட்டு ஒரு 2-3 விசில்லே ஆஃப் பண்ணிவிட்டேன். வேறு கம்மியாக அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ்,
இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடடா, அற்புதமாக வந்திருக்கு போல. வாசனையும் இழுக்குது. டேஸ்ட் பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. சூடாக இருக்கு. பிரிஞ்சி ரெடி, ரைத்தா ரெடி, முட்டை வறுவலும்